ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐயை வேறு லெவலில் வீழ்த்தி செம மாசான ஒரு வெற்றி பெற்றிருக்கிற நம்மளுடைய ஆர்சிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆர்சிபி தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. ஸோ டோட்டலி வந்துட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸை வின் பண்ணுற டீம் மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. பட் ஆனால் அந்த ஜிங்ஸையும் உடச்சாச்சு, வான்கடை ஜிங்ஸையும் உடச்சாச்சு. எம்ஐ தான் நேற்று டாஸை வின் பண்ணி ஆர்சிபியை வந்து பேட்டிங் கலைச்சாங்க. ஸோ உள்ளே வந்து ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட் ஃபஸ்ட் பவுண்டரியே பவுண்டரி அடித்தாலும் ஸோ அந்த ஃபஸ்ட் பால் பவுண்டரிக்கு அப்புறம் செகண்ட் பால்லேயே வந்துட்டு அவர் அவுட் ஆகிட்டு போக விராட் கோலியும் டேவிட் படிக்கலும் ஜோடி சேர்ந்து வேறு லெவலில் ஒரு பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி போனாங்க. டேவிட் படிக்கல் 22 பால் 37 ரன் 3 பவுண்டரி 2 சிக்ஸர்னு சொல்லி விக்னேஷ் புத்தூரோட ஓவரில் அவுட் ஆக, விராட் கோலி நேற்று வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து நல்ல டச்சில் தான் இருந்தார். பும்ராவெல்லாம் வந்துட்டு சிக்ஸோட தான் தலைவன் வெல்கமே பண்ணியிருந்தார். ரஜத் படிட்டர் விராட் கோலி 2 பேரும் ஜோடி சேர்ந்து எம்ஐயோட பவுலிங் அட்டாக்கே போட்டு உடைக்க ஆரம்பித்தாங்க. டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே 50 அப்படிங்கிறத அடித்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆக்சலரேஷன் தேவைப்படுற டைமில் விராட் கோலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட ஓவரில் 67 ரன்னுக்கு அவுட் ஆயிடுவார், 8 பவுண்டரி 2 சிக்ஸரோட. பட் அந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக தெரிஞ்சார் அந்த அவுட்டுக்கு அப்புறமா. டேவிட் படிக்கல் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு கேமியோ ஆடினார். ரஜத் படிட்டர் 32 பாலுக்கு 64 200 ஸ்ட்ரைக் ரேட்டு, 5 பவுண்டரி 4 சிக்ஸர்னு ஒரு சூப்பரான கேமியோ. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டோட பவுலிங்கில் அவுட் ஆக, லியாம் லிவிங்ஸ்டன் ரொம்ப ஷாக்கிங்காக ஸோ ரன்கள் எதுவுமின்றி 2வது பாலே ஹர்திக் பாண்டியோட ஓவரில் அவுட் ஆகினாலும் ஜித்தேஷ் சர்மா நேற்று எக்ஸ்ட்ராடினரியாக அந்த கேமியோ அப்படின்னா இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஆடினார். 19 பாலுக்கு 40 ரன் 2 4 4 6. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் ஆர்சிபி 221 ரன் 5 விக்கெட் இழப்புக்கு அடித்தாங்க. மிகப்பெரிய லெவலில் 222 ரன்ஸை சேஸ் பண்ணணும்னு கிளம்புறாங்கண்ணா நம்மளோட எம்ஐயால் ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்க முடியல. ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயராக உள்ள வந்து 9 பாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பவுண்டரி 1 சிக்ஸர் தான் அடிக்க முடிஞ்சது. 17 ரன்னுக்கு வந்து யாஷ் தயாலோட ஓவரில் அவுட் ஆனார். ஸோ ரொம்பவே ஷாக்கிங்காக யாஷ் தயாலோட அந்த ஒரு பாலில் இருந்தது. ரியான் ரிக்கல்டன் 10 பாலுக்கு 17 4 பவுண்டரியோட ஜாஸ் ஹேசல்வுட்டோட ஓவரில் LBW ஆக, வில் ஜாக்ஸ் அண்ட் ஸ்கை சேர்ந்து வேறு லெவல் எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். பட் ஆனால் ஸ்கைக்கு மட்டுமே நேற்று 3 கேட்ச் அப்படிங்கிறத வந்து விடப்பட்டுச்சு. 3 வாய்ப்பு 3 லைஃப் லைன் கிடச்சது அவருக்கு. பட் எப்படியோ யாஷ் தயால் ஸ்கையோட விக்கெட்டை எடுத்து நமக்கு கம்பேக் கொடுத்துட்டாரு. நேற்று மேட்சோட ஹீரோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் யாஷ் தயால் தான். ஏன்னா அவர் எடுத்த விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலில் இருந்தது. ரோஹித் டேஞ்சர்மேன், அதுக்கப்புறம் தி டேஞ்சர்மேன் அப்படிங்கிற ஸ்கையோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்து மேட்ச்க்குள்ளே ஆர்சிபியை கொண்டு வந்தாங்க. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திலக் வர்மா வேறு லெவலில் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தார். லாஸ்ட் மேட்ச் அடிக்கலிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி அவர் மேலே இருந்தது. 29 பாலுக்கு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா 56 ரன் அடித்தார். அதே நேரம் ஹர்திக் பாண்டியா தலைவன் வந்த உடனே 4 சிக்ஸு வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா 450 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தார். நேற்று மட்டும் விட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீசனோட ஃபாஸ்டஸ்ட் 50 அவர் தான் அடிச்சிருப்பார். 15 பாலுக்கு 42 ரன் ஜாஸ் ஹேசல்வுட்டோட ஓவரில் அவுட் ஆனார். திலக் வர்மாவும் கரெக்டாக நீட்டட் அப்படிங்கிற டைமில் புவியோட ஓவரில் அவுட் ஆக, ஸோ எம்ஐ மேலே ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் ஆட் ஆச்சு. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் இங்கேயே முடியுமா அப்படின்னு நினைக்கிற டைம்லலாம் நமந்தீர் மிச்சல் சாண்டனர் வந்துட்டு ஆளுக்கு வந்துட்டு ஒரு 6 எல்லாம் அடித்து அந்த இடத்துல உசுறு கொடுத்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஓவரை பவுல் பண்ண குர்னல் பாண்டியா வேறு லெவலில் 3 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்து மாஸ் காட்டி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பையோட கதையே முடிச்சு விட்டார். எனக்கு நேற்றே தெரியும் மும்பைக்கு எகெயின்ஸ்டாக ஆட போகிறாரு எக்ஸ்பல்டான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஸ்பின் அட்டாக் வேறு வீக்கால் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குர்னல் பாண்டியா பர்ஃபார்மெண்ட்டாக எஃபெக்டிவாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி குர்னல் பாண்டியா நேற்று வேறு லெவலில் வந்துட்டு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் மும்பை இந்தியன்ஸால் வெறும் 209 ரன் தான் இருக்க முடிஞ்சது. ஆர்சிபி எம்ஐயை 12 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி வேறு லெவலில் மாஸ் கட்டிட்டாங்க. 17 வருஷத்துக்கு அப்புறம் சேப்பாக்கில் வின் பண்ண ஆர்சிபி 10 வருஷத்துக்கு அப்புறம் வான்கடையிலையும் வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய லெவலில் சம்பவமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ ஆர்சிபி வேறு லெவலில் வந்து 3rd பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த வெற்றியை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெற்றியை பற்றி ஒரு மிகப்பெரிய லெவலில் உங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஆட்டை கமெண்ட்டில் பண்ணுங்கள்.